அன்பான தேவ பிள்ளைகளே, எல்லாரும் நன்றாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சமாதானத்தின் தேவன் உங்களுக்கு சமாதானம் கொடுத்திருப்பான்னு விசுவாசிக்கிறேன். நீங்கள் சமாதானத்தோடு இருக்கணும்ன்றது எங்களுடைய ஜெபமாக இருக்கிறது. இந்த நாளிலும் கூட இந்த காலைக்கதை நிகழ்ச்சியில மீண்டும் ஒரு விசை உங்களோடு கூட இணைவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளை நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 45வது வசனம். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். பாத்தீங்களா, இந்த உலகத்துல அவர் வந்தது நம்ம அநேகரை மீட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி, எல்லாரையும் மீட்டுக்கணும். நமக்கு என்ன செய்யணுமா? ஜீவன் கொடுக்க வந்தார். நம்ம பாவத்துல என்ன செய்யறோம்? மாண்டு போய் கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த மாண்டு கொண்டு போய் இருக்கிற நம்ம என்ன செய்யறாரு? மீட்கணும் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறாரு. இன்னொரு வசனம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அதே போல வேதாந்தத்துல இருக்கிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம், இங்க வசனம் சொல்றது என்னன்னு சொன்னா, 9ஆம் அதிகாரம் 28வது வசனம் சொல்லுது, கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரு தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் வருவார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இந்த ரெண்டுத்திலயும் பாத்தீங்கன்னு சொன்னா, அவருடைய நோக்கம் என்னன்னா, நீங்க நானும் ரட்சிக்கப்படணும். அதுக்காக அவர் என்ன செய்யறாரு? 2 காரியம் செய்யறாரு. என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, பரலோகத்தை விட்டு இந்த பூலோகத்துக்கு வர்றாரு. அது மாத்திரம் இல்லாதபடிக்கு இன்னொரு காரியமும் செய்யறாரு. அதை உங்களோட நான் பகிர்ந்து கொள்றேன். என்ன செஞ்சுச்சுன்னா, ஒரு நாள் பென்சிலும் ரப்பரும் பேசிக்கிட்டாங்களாம். எல்லாருக்கும் தெரியும், பென்சில் எல்லாரும் பார்த்துருக்கீங்க. பென்சில்ல எழுதும் போது தப்பு ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். அது என்ன செய்வோம்? அது ரப்பரை வச்சு என்ன செய்வோம்? இரேசர் வச்சு என்ன அழிச்ச உடனே என்ன செஞ்சிடும்? அந்த இடம் கிளீன் ஆயிரும். திருப்பி நம்ம எழுத ஆரம்பிப்போம். அதே போல பென்ல எழுதும் போது என்னன்னா, ஈஸியா அவ்வளவு சீக்கிரம் அழிக்க முடியாது. அப்போ இந்த பென்சில் ரப்பரும் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா நீங்க நம்ப மாட்டீங்க, இப்ப வந்திருக்கு பென்ல எழுதினாலும் அழிக்கிற அளவுக்கு ரப்பர் வந்திருக்குது. அது எல்லா காலகட்டங்கள்ல வந்தாலும் கூட இந்த பென்சில் ரப்பரும் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, பென்சில் வச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். என்னன்னா, நான் தப்பா எழுதும் போது என்னை அழிச்சிடுறேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. ஆனா எனக்கு இன்னொரு கவலையாவும் இருக்குது அப்படின்னு சொல்லி பென்சில் சொல்லிச்சான். என்ன கவலை உனக்கு? நான் தான் உன்னை தப்பெல்லாம் உடனே அழிச்சிட்டு திருப்பி நல்லா கரெக்டா எழுதுறோம்ல, ஏன் நீங்க கவலைப்படுற அப்படின்னு. இல்ல நான் கரெக்டா எழுதிடுறேன், திருப்பி என்ன சரி செஞ்சு அழகா பண்ணிடுறீங்க. ஆனா நீங்க ஒவ்வொரு டைமும் அழிக்கும் போது என்ன ஆகுதுன்னு சொன்னா, என்ன ஆகுது? உங்ககிட்ட என்ன செய்யுது? உங்க சைஸு குறைஞ்சிட்டே போகுது. பாத்திருக்கீங்களா? ரப்பர் நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? குறைஞ்சிட்டே போகும். நம்ம அழிக்க என்ன செய்யும்? குறைஞ்சிட்டு போகும். அதை பார்த்தா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குது அப்படின்னு பென்சில் சொல்லிச்சான். அப்போ ரப்பர் சொல்லிச்சா, இல்ல நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, என்னுடைய கடமை அது. நீ தப்பு பண்ணா அழிக்கணும்ன்றது அதுக்காக தான் என்னென்ன செஞ்சிருக்கு, உருவாக்கப்பட்டிருக்கு. அதனால நீ வருத்தப்படாத, உன்னை கரெக்டா பண்ணிக்க, நீ கரெக்டா எழுது. அப்போ நீ தப்பு பண்ணா கூட நான் அழிச்சிட்டேன்னா நீ நல்லா எழுதிக்க அப்படின்ட்டு பென்சிலும் ரப்பரும் பேசிட்டதாக ஒரு கற்பனை கதை. இந்த கற்பனை கதை கூட நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமுள்ள ஒரு கதையாக நான் நினைத்தேன். அதை உங்களோடு பகிர்ந்து கொள்றேன். ஏன்னு சொன்னா, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலும் நீங்களும் நானும் பென்சில் மாதிரி தான். நிறைய தப்பு பண்றோம்ல. எப்பெல்லாம் தப்பு பண்றோமோ என்ன செய்யறாரு? ஆண்டவர் ரப்பரை போல அழிக்கிறாரு. அழிச்சிட்டு என்ன செய்யறாரு? திருப்பி நமக்கு வாய்ப்பு தந்துட்டே இருக்கிறாங்க திருப்பி. ஆனா அந்த வாய்ப்பு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவருடைய அந்த ரப்பர் போல ஆண்டவர் எப்படி செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, பரலோகத்தையே விட்டு வந்தாங்க. ஏன்னா நீங்களும் நானும் என்ன செய்யணுமா? ரட்சிக்கப்படணும், எல்லாருக்கும் நித்திய ஜீவன் தரணும் அப்படின்னு சொல்லி பரலோகத்தை விட்டு வந்தாங்க. அப்ப எல்லாரும் சொன்னாங்க, ஏன் நீங்க பரலோகத்தை விட்டு வந்தீங்கன்னா? அவர் சொல்றாரு, ஊழியம் கொள்வதற்காக வரல, என்ன செய்யறேன்? ஊழியம் செய்வதற்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, பரலோக தேவன், இந்த உலகத்தையே சிருஷ்டித்த கர்த்தர், அவர் சொல்றாரு, நான் உங்களை சிருஷ்டித்து இருக்கிறேன். அதனால என்ன செய்யணும்? உங்களை அழிந்து போக விட மாட்டேன். நீங்க சாத்தான் உங்களை அழிக்கிறதுக்கு காத்து கொண்டிருக்கிறான். அதனால நான் என்ன செய்ய மாட்டேன், உங்களை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய, அவரே நேரடியாக என்ன செய்யறாராம்? நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் மேல ஏற்றுக்கொண்டு நம்ம என்னது பாவம் இல்லாமல் ஆக்கி நமக்கு நித்திய ஜீவன் தருவதற்கு அவர் தன்னையே தியாக பலியாக கொடுக்கிறார். அதான் எபிரேயர்ல சொல்லுது. எபிரேயர்ல என்ன சொல்றாரு? அவரு பாவம் இல்லாதபடிக்கு நம்ம என்ன செய்யறார்? நமக்காக அவர் பலியாகிறார்.
ஒரு தடவை நமக்காக பலியாகி அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்ம என்ன செய்யறாரு, மீட்டு கொள்றார். எப்படி நம்முடைய பாவங்கள்லாம் வந்து ரத்தாம்பர சிவப்பு போல இருக்குது, அது என்ன செய்யறாரு, அவருடைய ரத்தத்தினால கழுவி என்ன செய்யறாரு, பஞ்சை போல வெண்மையாக்குகிறார். அப்பேற்பட்ட வல்லமையுள்ளது, அப்பேற்பட்ட அன்பானது, அப்பேற்பட்ட தியாகத்தை உங்களுக்காகவும் எனக்காகவும் செஞ்சிருக்கார். ஏன் அப்படின்னு சொன்னா, அவர் நம்மேல் வைத்த அன்பு நிமித்தம், அவர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பு நிமித்தம் அவர் தன்னையே தியாக பலியாக தந்தார். அப்படி தந்திருக்கிற தியாக தந்திருக்கிற அந்த தெய்வத்துக்கு அவருடைய அன்புக்கு பதிலாக நீங்க என்ன செய்ய போறீங்க, அல்லது நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு கேள்வி கேட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன செய்யணுமா, அவன் முன்பாக ஒன்றுமில்லாமல் நிற்கிறதா முடியும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அப்படி நிக்க தேவையில்லை. ஏன்னு சொன்னா, நான் உங்களை என்ன செய்யறேன், என்னுடைய சொந்த ராஜரிக கூட்டமாக உங்களை நான் சேர்த்திருக்கேன். நீங்க ராஜாவின் பிள்ளைகளா இருக்கீங்க, என்னுடைய சொந்த ஜனமா இருக்கிறீங்க. எவ்வளவு அன்பான கடவுள் பாருங்க. அதை யோசித்தாவே நினைச்சு பாருங்க. அவருக்கு நம்ம கஷ்டம் கொடுத்துருக்கோம், அவர் மரணத்து வரைக்கும் இழுத்துட்டு போயிருக்கிறோம். ஆனா கூட அவர் சொல்றாரு, நம்ம வெறுக்காதவர். அவர் சொல்றாரு, நீங்க என்னுடைய சொந்த ஜனமா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நமக்கு பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்துருக்காங்க. அவருடைய சொந்த ஜனமா இருக்கிறேன்னு சொல்ற நீங்களும் நானும் அவர் நமக்கு கட்டளையிட்டபடி செய்ய, அவர் நம்ம இடத்துல இருந்து எதிர்பார்க்கிற காரியங்களை நாம் செய்வதற்கு நம்ம என்ன செய்யணுமா, அவரிடத்துல ஒப்பு கொடுக்கணும். அவரிடத்துல ஒப்பு கொடுக்கும் அப்படின்னு சொன்னா, நம்ம மேல் இருக்கிற எல்லா கரைகளையும் நீக்கி கடலின் கடையாந்திரங்களை போட்டு நம்மை ஒரு பரிசுத்த ஜாதியாக்கி அவர் வரும் பொழுது அவரை தரிசிக்கத்தக்கதான ஒரு ஸ்லாக்கியத்தையே கொடுப்பாரு. ஒருவேளை நம்ம மரித்து வந்தோம்னு சொன்னா, அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு முதலாவது அவருடைய சத்தத்தை கேட்டு எழுந்திருக்கிற அந்த கூட்டத்திலேயாவது நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். நம்ம வாழ்கிற நாட்களில் தேவனுக்கு பிரியமா இருந்து இந்த நாள் முழுதும் அவருடைய அன்பை மற்றவர்களுக்கு சொல்லவும், அவர் எங்களுக்காக மரித்தார் என்பதை யாராவது ஒரு ரிட்டர்ன் செய்யுங்க, பகிர்ந்து கொள்ளுங்க. ஆண்டவர் எவ்வளவு அன்பானவர், பரலோகத்தை விட்டு வந்து உங்களையும் என்னுடைய பாவங்களுக்காக இந்த உலகத்துல வந்து மரித்து என்ன செஞ்சிருக்காரு, மீண்டும் பரலோகம் சென்றிருக்கிறாங்க. அங்க சென்று என்ன செய்யல, சும்மா இல்ல, நீங்களும் நானும் செய்கிற பாவத்திற்காக சாத்தான் நமக்கு எதிராக தொடுக்கிற அந்த வழக்குக்காக என்ன செய்யறாரு, வாதாடி கொண்டிருக்காரு. இந்த மகளுக்காக, இந்த மகனுக்காக நான் மரித்திருக்கிறேன், இந்த ரத்தத்தினால் அவளை சுத்திகரிக்க எனக்கு வல்லமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த தெய்வத்தை நம்ம தொடர்ந்து பற்றி கொள்வோம். ஒவ்வொரு நாளும் யாருக்காவது தெய்வ அன்பை சொல்லுங்க. உங்களுக்கு கிடைக்கிற நேரங்கள்ல கேளுங்க, செய்திகளை கேளுங்க. தெய்வ செய்திகளை கேட்பது மாத்திரமில்ல, அநேகருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அதையும் நீங்க பண்ணுங்க. தேவனுடைய வார்த்தையை கேளுங்க. ஏன்னா கேட்கிறவர்கள், வாசிக்கிறவர்கள், அதன்படி செய்கிறவர்கள் எல்லாரும் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதனால இந்த சத்தியத்தை கேட்பதற்கு மறந்துடாதீங்க. தேவன் உங்களோட கூட இருப்பாங்க. ஜெபம் செய்வோம். எங்கள் மேல் கிருபையா இருந்து எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து வழிநடத்துகிற கர்த்தாவே, எங்களுடைய பாவத்திற்கு ஏற்றபடி எங்களை தண்டியாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் கிருபையா இருந்து எங்களுடைய பாவங்களை மன்னித்து ஆண்டவருடைய அன்பினாலே எங்களுக்கு இடைக்கட்டி ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையினாலே எங்களை முடிசூட்டி இந்த உலகத்துல வாழ்வதற்கு நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாள் முழுவதும் இந்த கரம் எங்களோடு கூட இருக்க வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். நாங்கள் கையிட்டு செய்ய இருக்கிற எல்லா வேலைகளிலும் உடைய கரம் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே, நாங்கள் ஞானமாய் கருத்தாய் செய்ய நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க சாமி. எங்களுடைய குற்றம் குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்தருளுங்க ஆண்டவரே. நீர் பரலோகத்தை விட்டு இந்த பூலோகத்திலே எங்களை ரட்சிப்பதற்காக வந்தீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கும். அந்த விசுவாசத்தை அநேகருக்கு பகிர்ந்து கொள்ளுகிற பலத்தையும் ஞானத்தையும் எங்களுக்கு தர வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படுங்க ராஜா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க சாமி. கடன் பிரச்சனையால இருக்கிற ஒரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் சாமி. அந்த கடன் பிரச்சனையிலிருந்து அவர்கள் வெளிவரத்தக்கதான நீ கிருபையை தாங்க சாமி. ஆண்டவரே, எல்லாவற்றையும் உடைய கரத்தில் இருக்கிற ராஜா. ஆண்டவரே, எல்லா பொக்கிஷங்களும் உடைய கரத்தில் இருக்குது, எல்லா ஆசீர்வாதங்களுடைய கரத்தில் இருக்குது. நாங்கள் இதற்கெல்லாம் தகுதி உள்ளவர்களா இருக்கிறோமோ அதை நீங்க தர வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. குழந்தை பாக்கியத்திற்காக வேண்டிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எப்படி நீர் சாராளுக்கு அண்ணாளுக்கெல்லாம் கட்டளையிட்டீங்களோ, இன்னும் 10 நீங்க அடுத்த பிரசவ காலத்தில் நீங்கள் குழந்தைகளோடு கூட இருப்பீங்கன்னு சொன்னீங்களா, அதே போல ஆண்டவரே இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, அப்படி யாராவது வேண்டிக் கொண்டிருப்பாங்கன்னு சொன்னா அவங்களுக்கும் ஆண்டவரே வருகிற 10 மாதம் கழித்து தேவன் எங்களுக்கு நன்மை செய்தார் என்று சொல்லி அந்த பிள்ளைகளை நீங்கள் கடாட்சித்து வரல வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சாமி. பாவிகளாக எங்கள் மேல் கிருபையா இருங்க. திராட்சியம் வரும்போது எங்களை நேர்த்தள்ள வேண்டுமா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென், ஆமென்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.